ஜீவாத்மா என்பது நமக்குள்ளே இலகும் ஒளியே அல்லவா? சாவின் போது அவ்வொளி பிரம்மத்தோடு ஒன்றாய் விடுங்கால் மீண்டும் எவ்வாறு பிறப்பு வரும்? இது ஒரு டிஃபரெண்டான கேள்விதான். ஜீவாத்மா என்பது நமக்குள்ளே இருக்கும் இலகும் ஒளி. ஜீவாத்மா என்பது உள்ள இருக்கக்கூடிய ஒரு ஒளி தானே. அந்த ஒளி மரணத்தின் போது பிரம்மத்தோட கலந்து கலந்துருச்சுன்னா மீண்டும் எவ்வாறு பிறக்கும்? ஒரு வாட்டி பிரம்மத்தோட கலந்துருச்சுன்னா இறப்பின் போது மீண்டும் எவ்வாறு பிறக்கும்? கேள்வி கேட்பவர் ஒரு அஞ்ஞானத்துல கேட்கிறார். அவருக்கு புரியல. மரணம்னா என்ன? மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்குது? மரணத்தின் போது என்ன நடக்கிறது? இதெல்லாம் அவருக்கு தெரியாததுனால இந்த கேள்வியை கேட்கிறாரு. பகவானுடைய பதிலை பார்த்துட்டு இன்னும் டீட்டெயிலா வேற பதில்களை பார்ப்போம். நமக்குள்ளே என்று சொல்லப்படும் நாம் யார்? சாவது யார்? உடலோடு நம்மை சம்பந்தப்படுத்தி கொண்டு உடலுக்குள்ளே ஒரு ஒளி இருக்கிறது என்று சொல்கிறோம். உடல் ஜடம், அது நான் என்று எழாது. நினைப்பற்ற ஆத்மாவும் நான் என்று எழாது. சித்தாம் ஆத்மாவும் ஜடமாம் உடலுக்கிடையே நான் என்று அகந்தையே தோன்றி உடலை தானாய் கருதுகிறது. உடலே பிறக்கிறது, இறக்கிறது. நான் என்பதன் மூலமாம் ஆத்மா பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை. ஆகவே மறுபிறப்பு யாருக்கு? உண்மை இதுவே தன்னுள்ளே ஆழ்ந்து விசாரித்தால் தெளிதல் வேண்டும். விசாரித்து தெளிதல் வேண்டும். பகவான் இதுக்கு வேறொரு விதமான நேரடியாக பதில் இல்லாமல் வேறொரு விதமா அவளை சிந்திக்க வைக்கிறார். நான் யாருன்னு பாரு, சாவது யாருன்னு பாரு, இறப்பது யார், நான் யார். இதை நீ கேள்வியை உனக்குள்ள கேட்டேன்னா உனக்கு பதில் கிடைக்கும். உடம்போட உன்னை அட்டாச் பண்ணிட்டு இருக்கிறதுனாலதான் உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஒளி, அந்த ஒளி இங்கிருந்து வெளியே போகுது, அது பிரம்மத்தோட கரைகிறதுன்னு நீ நினைச்சிட்டு இருக்கிற. ஆனா உடல் ஜடம், அதுக்கு நான் என்று உணர்வு கிடையாது. ஆத்மா உடல் கிடையாது. ஆத்மா நான் என்ற ஒரு அது சொல்ல முடியாது. புரியுதுங்களா? அது கம்ப்ளீட் ஒன்னஸ் உணர்வு. அதை தனியா இண்டிவிஜுவல் என்று நானும் சொல்ல முடியாது. உடம்பும் நானும் சொல்லாது. அப்ப நான்ற உணர்வு எங்க வருது அப்படின்னா, ஆத்மாவும் உடலும் ரெண்டும் இணையும் பொழுது இடையிலே இருக்கக்கூடிய இந்த ஈகோன்னு சொல்லக்கூடிய இந்த அகந்தை உணர்வு உற்பத்தி ஆகுது. அதுதான் ஆத்மாவிற்கும் ஜடமாம் உடலுக்கும் இடையே நான் என்ற அகந்தை உணர்வு தோன்றி உடலை தானாக கருதுகிறது. சரி, ஆத்மாவுக்கு பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. இட்ஸ் நாட் கோயிங் டு அதுக்கு பர்த்தும் கிடையாது, டெத்தும் கிடையாது. உடம்பு ஜடம். அது பிறந்துச்சுன்னா ஒரு நாள் இறக்க தான் போகுது. அப்ப நீங்க சொல்லக்கூடிய ஒளிங்கிறது இங்க எங்க வருது? உயிருங்கிறது எங்க வருது? உடம்பு உயிர் கிடையாது. ஆத்மா அது கான்சியஸ்னஸ். அப்ப உயிருங்கிறது என்ன? இப்ப கேக்குறாங்கல்ல, உள்ள ஒளி அப்படின்னு. அந்த ஒளிங்கிறது என்ன அப்படிங்கும் போதுதான் ஆத்மாவுக்கும் ஜடமா உடலுக்கும் நான் என்ற அகந்தை தோன்றி உடலை நானாக கருதுகிறது. இந்த ரெண்டுக்கும் இடையில இலூஷனரியான ஒரு இருப்பே இல்லாத ஐயாம் அப்படிங்கிற ஒரு ஐடென்டி கிரியேட் ஆகி பாடியை பொசஸ் பண்ணி அந்த பாடியோட சேர்த்து தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டு அதுதான் நானும் நம்ம நினைக்கிறது தான் அந்த நான். அதுதான் சொல்றாரு, உடலை தோன்றி உடலை தானாய் கருதுகிறது. அதை தான் இப்ப நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். உடலே பிறக்கிறது, இறக்கிறது. நான் என்பது மூலமா ஆத்மாவிற்கு பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. ஆகவே மறுபிறப்பு யாருக்கு? இப்ப திருப்பி பிறக்கிறவங்கிறது யாரு? அந்த கேள்வி கேட்கிறாரு. மறுபிறப்பு யார் பிறக்கிறாங்க? உடம்பு பிறக்க போறது கிடையாது, ஆத்மாவும் பிறக்க போறது கிடையாது. அப்ப பிறக்கிறது யாரு? ஒரு அருமையான ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கெல்லாம் விசாரத்துல நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா நீங்க ஞானம் அடைஞ்சிருவீங்க. தன்னுள்ளே ஆழ்ந்து விசாரித்து தெளிதல் வேண்டும். உங்களுக்குள்ள ஆழ்ந்து விசாரிச்சீங்கன்னா இதுக்கு ஆன்சர் கிடைக்கும். அதெல்லாம் ரொம்ப விசாரிக்கிறதெல்லாம் ரொம்ப சிரமங்க. நீங்களே அதுக்கு பதில் சொல்லிடுங்க. எங்களை எல்லாம் போட்டு அவ்வளவு தூரம்லாம் யோசிக்க வைக்காதீங்க. நாங்கெல்லாம் யோசிக்க மாட்டோம். சரி, பகவான் ஒரு முமுக்ஷுவுக்கு ஒரு அதிகாரிக்கு பதில் சொல்ற மாதிரி சொல்லியிருக்காரு. யதார்த்தமா நம்மளுடைய இதுல விவகாரத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இவங்க சொல்ற மாதிரி சாவின் போது அதுல இருந்து ஒரு ஒளி பிரம்மத்துல கலக்குதான்னா அப்படிலாம் ஒண்ணும் கலக்காது. நம்மளுடைய சூட்சும சரீர உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உயிர் உணர்வை தான் நம்ம ஒளியாக பாவிச்சிருக்கிறாங்க. நம்ம நிறைய சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்குது.
கட்டை விரல் அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒளி உடல் அப்படிங்கிறது நம்மளுடைய சூட்சும சரீரம். அது நம்ம இறக்கும் போது உடலை விட்டு வெளியே போகிறதாக நிறைய நீங்க பாத்தீங்கன்னா அந்த காலத்துல படம்லாம் பார்த்திருப்பீங்க. திடீர்னு உடம்புல இருந்து ஒரு அப்படியே வெளிச்சம் வெளியே போகும். அப்படியே வெளியே போய் அடுத்த உடம்புல போகும். இல்லாட்டி மேல போய் கடவுளோட கலந்துருவாங்கல்ல. அதெல்லாம் எப்படி எடுத்திருக்காங்கன்னா, நம்ம சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்குது. அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த உயிர் உணர்வு வெளியே போறத அந்த மாதிரி பாவனை பண்ணியிருக்காங்க. சோ அததான் இங்கேயும் என்ன பண்ணியிருக்காரு. அதை வச்சுதான் இவங்க கேட்டிருக்காங்க போல இருக்கு. நல்லது.